அனைவருக்கும் இனிய வணக்கம். அதாவது இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் சேரணும் அப்படின்னு சொன்னால் பொதுவான நுழைவுத் தேர்வு நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக நம்ம எழுதிதாகணும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, நுழைவுத் தேர்வு அவசியமானு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம இந்தியாவில் நுழைவுத் தேர்வு அவசியமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கான பதில் நம்ம இறுதியில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷனை முடிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் இதுதான் வெளியில் வராங்க. இந்தியா முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்கள் தங்களுடைய இறுதி படிப்பை ஸ்டேட் போர்டு அப்படி இல்லைன்னா சிபிஎஸ்சி அப்படி இல்லைனா ஐசிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறைகளில் படிச்சுட்டு வெளியில் வராங்க. அப்படி வரும்போது அவங்க வந்து சிறந்த துறைகளுக்கு போகணும் அப்படின்னா சில நுழைவுத் தேர்வுகள் அவங்களுக்கு கட்டாயமாக்கியிருக்காங்க. அது என்னென்ன நுழைவுத் தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇ, நீட், கியூட், சிமேட், என்டிஏ, ஐசிஏஆர், ஐஇஏ, கிளாட், சிஏ, சிபிடி, என்ஐஎஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுழைவுத் தேர்வுகளில் ஏதேனும் ஒன்றை அவர்கள் எழுதி அவர்களுக்கு விருப்பமான துறைகளில் இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வு எழுதி தான் அவங்க வந்து தங்களுடைய உயர்கல்வியை தொடர முடியும். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇஇ அப்படின்னு சொல்கிறது வந்து ஜேஇஇ பொறுத்த வரைக்கும் எதுக்காக அப்படின்னா பொறியியல் துறை சார்ந்த படிப்பு. நீட் அப்படின்னா மருத்துவத்துறை சார்ந்தது. கியூட் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக இளங்கலையில் பிஏ, பிஎஸ்சி அந்த மாதிரியான மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு. சிமேட் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடிக்காக. என்டிஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்களில் நீங்கள் வேலைக்கு போகணும்னா இந்த என்ட்ரன்ஸை கண்டிப்பாக எழுதணும். அப்புறம் நான் அக்ரிகல்ச்சர் எழுத போகிறேன், அக்ரிகல்ச்சர் படிக்க போகிறேன் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டை எழுதி தான் நீங்கள் வந்து வேளாண்மை படிப்புகளை படிக்க முடியும். கிளாட் சட்டப்படிப்புகளுக்காக காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து சட்டப்படிப்புகளுக்கான இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சட்டக்கல்விகளுக்கான இது நுழைவுத் தேர்வு. சிஏ, சிபிடி காமன் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் அதாவது கம்பல்சரி ப்ரொஃபஷனரி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்காக சார்ட்டர்ட் அக்கௌண்டட் காமன் ப்ரொஃபஷனரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பட்டய கணக்காளர், அந்த ஆடிட்டர்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு. அதுக்கப்புறம் என்ஐஎஃப்டி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, அந்த ஆயத்த ஆடை தயாரிக்கக்கூடிய உடை சார்ந்த நிறுவனங்கள். அப்போது இந்த நுழைவுத் தேர்வுகளில் ஏதாவது ஒன்று எழுதி தான் அவங்க என்ன பண்ண முடியும், ஹையர் ஸ்டடீஸ்க்கு போக முடியும். சரி, இப்போ இதில் நான் ரெண்டு விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறேன். ஜேஇஇ, நீட், இந்த 2 முக்கியமான நுழைவுத் தேர்வுகளை எடுத்துட்டு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு நுழைவுத் தேர்வு வேணுமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜேஇஇ எடுத்துக்கோங்க.